பீப்புள்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் லெக்சர் 2 பார்த்துட்டு இருக்கோம். இது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, FTIR ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்னன்னு பார்த்தோம்னா, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிறது ஒரு அனலிட்டிக்கல் டெக்னிக். அனலிட்டிக்கல் டெக்னிக்னா என்ன அப்படின்னா, ஒரு காம்பவுண்டை அனலைஸ் பண்ணணும். ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம லெபரட்டரியில் ஒரு மெடிசன் தயாரிக்கிறோம் அப்படின்னாலோ, ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் தயாரிக்கிறோம்னாலோ, அதர் பேஸ்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு. ஓகே, அந்த கெமிக்கல் காம்போசிஷனை ஸ்டடி பண்ணுறனால நம்மளுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, எதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கெல்லாம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே அதே மாதிரி இது இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் ரேடியேஷனை ஒரு மெட்டீரியலான அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது, அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ரியாக்ட் பண்ணுற விதத்தை தான் நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்? ஐடென்டிஃபை கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ப்ரொடியூசஸ் அ யூனிக் ஸ்பெக்ட்ரம், ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிங்கர் பிரிண்ட்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீஜன் நம்ம சொல்லலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த போன் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் இன் சென்ஸ் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸோ இந்த அப்பியரன்ஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போன் அரேஞ்ச்மெண்ட் தான் அதுக்கு ஏற்ற ரீசன். ஒரு சிலருக்கு தலை பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒரு சிலருக்கு கை பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் எப்படி போன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பியரன்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன்ஸில் கெமிக்கல்ஸுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பையும் தெரிஞ்சுக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் நம்ம முன்னாடி ஆஸ் யூஷுவல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி, மாலிகுல்ஸ் வந்துட்டு ஐஆர் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இட் காசஸ் வைப்ரேஷன்ஸ்னா இங்கே எப்படி இந்த வைப்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், எல்லா மெட்டீரியல் இஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆட்டமும் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு லைக் ஸ்ப்ரிங் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போது ஒரு ஆட்டமுக்கு கிடைச்ச எனர்ஜியை அந்த ஆட்டம் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஆட்டமுக்கு கொடுக்கும். ஓகே, இப்படி எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். லைக் இந்த வைப்ரேஷன் மூலியமா, த்ரூ வைப்ரேஷன் மூலியமா ஸ்ப்ரிங் எப்படி வைப்ரேட் ஆகுதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் இருக்குன்னா இடையில ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டமுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி இல்லை சும்மா வைப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஆட்டமுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்குது? 2 ஆட்டமும் தனித்தனி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, பட் இடையில கனெக்ட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்ப்ரிங். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த எனர்ஜியை அப்படியே அந்த செகண்ட் ஆட்டமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ த்ரூ வைப்ரேஷன். ஸோ ஈச் பாண்ட் வைப்ரேட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து வைப்ரேட் பண்ணும். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமானது அப்சார்பன்ஸுக்கும் வேவ் நம்பருக்கும் நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம் எடுத்து நம்ம இதை வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதோடைய பிரின்சிபல் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐஆர் ரேடியேஷன் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் கொடுத்துருக்கா. அப்போது எப்போ இந்த வைப்ரேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் இதான் ஆன்சர். அதாவது அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐஆர் வந்துட்டு எப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுதோ அப்போ இந்த அப்சார்ப்ஷன் வைப்ரேஷன் நடக்குது. புரிஞ்சிருச்சா? ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் வைப்ரேஷன். அதாவது இதோட பிரின்சிபல்ல செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் வைப்ரேஷன். அதே மாதிரி சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஐஆர் வந்து ஆக்டிவ்னு சொல்ல முடியும். சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே ஐஆர் ஆக்டிவ் இல்லை. சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறதுல என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபலை இப்போ ஃபிகர் மூலியமாக நம்ம படம் பார்த்து கதையை தெரிஞ்சுக்குவோம். ஸோ மாலிகுலர் வைப்ரேஷன் பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபிகர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆட்டம் வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதுன்னா இந்த எனர்ஜியை அடுத்த ஆட்டமுக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் த்ரூ த ஸ்ப்ரிங் மூலியமா, லைக் ஸ்ப்ரிங் இருக்க மாதிரி. இப்போ இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்? வென் ஐஆர் ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன். இந்த கண்டிஷனை இது
அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இங்கே வைப்ரேஷன் நடக்கும். ஓகே ஓகே. இந்த சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட்டுங்கிறது என்னன்னு பாருங்க. இப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டுங்கிறது இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, இது அப்படியே இருக்கு அப்படின்னா அங்கே வந்து ஐஆர் ரேடியேஷன்னால எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஐஆர் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி அங்கே சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அதே பொசிஷனில் பாருங்க. இது ட்விஸ்டிங், வேகிங், பெண்டிங் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்ததில் பார்ப்போம். இந்த வைப்ரேஷனுங்கிறது என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரெச்சிங்கில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், அசிமெட்ரிக் ரெண்டு இருக்குது. பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிசரிங், ராக்கிங், வேகிங் அண்ட் ட்விஸ்டிங். ஸோ இதில் வந்து ஃபிகரில் பார்ப்போம். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்னா பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஈக்குவல். சிமெட்ரிக்னா இந்த H2O மாலிகுலுக்கு தான் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் பாண்ட் ஃபார்மேஷன் பாருங்க ஈக்குவலாக இருக்குது. சிமெட்ரிக்ன்றப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச்சிங்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அசிமெட்ரிக் அப்படின்னா ஒரு பாண்டு பெருசாக இருக்கும், இதில் ஒரு பாண்ட் குட்டியாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். பெண்டிங் நம்ம சொல்கிறது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். இந்த ஹெச்சின்னு இருக்கிறது பாருங்க, ஓப்பனிங் க்ளோசிங், ஓப்பனிங் க்ளோசஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அதை பெண்டிங் நம்ம சொல்கிறோம். ராக்கிங் பாருங்க, ராக்கிங்கில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் லைக் ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசஸில் நடக்கிற மாதிரியே தான் ராக்கிங்லேயும். வேகிங் பாருங்க, வேகிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அந்த டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே எப்படி வைப்ரேஷன் நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே ட்விஸ்டிங்கிறது என்ன அப்படி, இது வேகிங். ஸோ ட்விஸ்டிங் எப்படிங்கிறது அப்படின்னா நம்ம துணியை அலசி நம்ம புளிவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ட்விஸ்டிங். ஸோ அந்த மாதிரி தான் ட்விஸ்டிங் நடக்கும். ஓகே. ஸோ ஓகே, நீட் ஃபார் அட்வான்ஸ்டு ஐஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் வந்துட்டு நம்ம இருக்கிறதுலே ஓல்டர் டெக்னிக். பட் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னிக்கில் வந்துட்டு அட்வான்ஸ்டாக நம்ம நிறையா வந்து ஸ்பீடாக பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் வந்து நம்ம ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கப்போ ஐஆருங்கிறதுலாம் பழைய கான்செப்ட் தான். ஸோ ஐஆரை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் எஃப்டிஐஆர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஐஆர், அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐஆர் வந்துட்டு இஸ் லோ, யூசஸ் மோனோக்ரோமேட்டர். மோனோக்ரோமேட்டர்னா சிங்கிள் வேவ்லென்த் அட் அ டைம், ஒரே வேவ்லென்த் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது லெஸ் சென்சிட்டிவாகவும் இருக்குது. லீட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எஃப்டிஐஆர். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா எஃப்டிஐஆருக்கு இதுவே வந்து ஒரு பேசிக்காக மாறுச்சு. எஃப்டிஐஆரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஆருடைய அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் எஃப்டிஐஆர். த சேம் கான்செப்ட் தான், பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஓகே. ஸோ எஃப்டிஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மெஷர்ஸ் ஆல் வேவ்லென்த் அட் ஒன்ஸ். எல்லா வேவ்லென்த்தையும் நம்ம ஒரே டைமில் மெஷர் பண்ண முடியும். பட் ஐஆரில் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டர் யூஸ் பண்ணுறனால அது சிங்கிள் வேவ்லென்த் தான். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா யூசஸ் இன்டர்ஃபெரோமீட்டர் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட். இங்கே வந்து இன்டர்ஃபெரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இட் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐஆர் அண்ட் எஃப்டிஐஆர். ஐஆரோட அட்வான்ஸ்டு தான், பட் இங்கே சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்குது. இதோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேனிங் டெக்னிக் மாதிரி. இங்கே வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்கை நம்ம மாற்றுறோம். அதே மாதிரி இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ, இங்கே வந்து வெரி ஃபாஸ்ட். சிக்னல் வந்துட்டு வீக்கு, இங்கே வந்து பெட்டர் மீன்ஸ் ஸ்ட்ராங். இங்கே சிக்னல் வீக் தான், இதோட அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இதோட அட்வான்ஸ்டு தானே. அட்வான்ஸ்டுங்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணி தான் வரும். அப்படிங்கிறப்போ இங்கே வீக்குனா இங்கே ஸ்ட்ராங். அக்யூரசி பார்த்தீங்கன்னா இது மாடரேட், அப்படிங்கிறப்போ இது ஹை அக்யூரசிக்கு கீழே தான் வருது. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, பட் இங்கே இன்டர்ஃபெரோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியுடைய பிளாக் டயக்ராம். ஸோ ஐஆர் ரேடியேஷன் சோர்ஸு மோனோக்ரோமேட்டர் அப்படிங்கிறது இந்த ப்ரிசம் மாதிரி, ப்ரிசம் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். இங்கே ப்ரிசம் இருக்குது, பட் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் ஹோல்டர் பாருங்கள், அதுக்கடுத்து டிடெக்டர். ஓகே. இங்கே ப்ரிசம் மாதிரி ப்ரிசம் அல்லது கிரேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அதே மாதிரி எஃப்டிஐஆரில் பாருங்கள் அப்சார்பன்ஸும் இருக்குது, டிரான்ஸ்மிட்டன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எஃப்டிஆர். இடையில இருக்கிறது மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர். ஸோ இதுலேருந்து வர்றதை டிடெக்டாருக்கு கொண்டு வந்து டிடெக்டார்லேருந்து நம்ம சிஸ்டம்க்கு கொண்டு வரோம். ஸோ சிஸ்டமில் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி அவுட்புட். ஸோ கீழே பாருங்கள் 4000 to 400 வேவ் நம்பர். ஓகே. ஸோ எப்படி எஃப்டிஆர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஐஆர் சோர்ஸ்லேருந்து இன்டர்ஃபெரோமீட்டருக்கு ஐஆர் பீம் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபெரன்ஸ் எல்லாம் நடந்து ஃபைனலி நம்மளுக்கு சாம்பிளுக்கு வந்து கொண்டு வரோம் இதே லைட்டை. ஸோ சாம்பிளுக்கு கொண்டு வரோம். சாம்பிள் அப்சார்ப்ஸ் ரேடியேஷன், அதாவது ஐஆர் ரேடியேஷன் சாம்பிளுக்கு வர்றப்போ ஐஆர் ரேடியேஷன் இட் ஷுட் பி மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நேச்சுரல் வைப்ரேஷன். இது ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுச்சுன்னா தான் அங்கே வைப்ரேஷன் நடக்கும். வைப்ரேஷன் இருந்தால் தான் நமக்கு இந்த பேட்டர்னே வரும். ஸோ டிடெக்ட் பண்ணணும். ஸோ டிடெக்டாரை வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி சிஸ்டமில் பேட்டர்ன் வரணும். நம்ம இந்த எஃப்டிஆர் எடுத்து என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது அப்சார்பன்ஸ். இப்போ எப்படி உங்களுக்கு முன்னாடி அந்த சிஸ்டமில் வருது இல்லையா? ஸோ இதே மாதிரி ரெண்டு பேட்டர்ன் நம்மளுக்கு எடுக்கலாம். ஒன்று அப்சார்பன்ஸ், ஒன்று டிரான்ஸ்மிட்டன்ஸ். அப்சார்பன்ஸ் டிரான்ஸ்மிட்டன்ஸில் பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன், ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் ரெண்டுலமே சேமாக தானே இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன், ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன். ஓகே, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராடாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் ப்ராடாக இருக்குது OH பாண்டு. அதே மாதிரி இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி இது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது குட்டியாக ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் ஆஃப் த பீக்ஸை வச்சு எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பீக்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து வேவ் நம்பர் எடுத்து இங்கெங்கே ப்ரெசன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்தந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ட்ரக் பியூரிட்டி டெஸ்டிங். இப்போ நம்ம பேராசிட்டமலே நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பேராசிட்டமலே நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம் லேபில் அப்படின்னா அந்த பேராசிட்டமல் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, எந்தெந்த இடத்துல வந்துட்டு பாண்ட் ஃபார்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸில் எப்படின்னா பொல்யூஷன் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம இதை வச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ், பிளட் அனாலிசிஸும் இதில் வந்து பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெஸ்டிங் பண்ண முடியும். ஃபோரன்சிக் சயின்ஸு இந்த ஃபீல்ட்லையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். பாலிமர் மெட்டீரியல் சயின்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே எதில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் IRSpectroscopy வச்சு பண்ண முடியும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி இன்டர்பிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன், அசிமெட்ரிக் வைப்ரேஷன், இந்த மாதிரி வேகிங், ராக்கிங் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ப்ராடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அப்சார்பன்ஸுக்கும் வேவ் நம்பருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு. இதில் பாருங்கள் ப்ராடாக இருக்குது அப்படின்னா இது OH ஸ்ட்ரெச் 3200 to 3600க்குள்ள. 3200னா எங்கே சொல்லுவோம், இங்கே சொல்லுவோமா, இங்கேருந்து இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது OH ஸ்ட்ரெச்சிங். அதே மாதிரி 3300 to 3500க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா NH ஸ்ட்ரெச்சிங். இது எப்படி இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னோட கம்பேர் பண்ணி ஒன்று ஷிஃப்ட் ஆயிருக்கா, இல்லை புது பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, புது பீக்ஸ் நம்மளுக்கு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஹையர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா ஹையர் வேவ்லென்த் சைடு தான் அந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். லோ எனர்ஜி சைடு அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா லோயர் வேவ்லென்த். அப்போ லோ எனர்ஜியில் பாருங்கள் என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா சிசரிங், ராக்கிங், வேகிங், ட்விஸ்டிங், இதெல்லாம் லோ எனர்ஜி சைடு. ஹையர் எனர்ஜி சைடில் பாருங்கள் சிமெட்ரிக், அசிமெட்ரிக், இது ரெண்டு பேட்டர்னும் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ராங் பாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு விடும். அதாவது லைட்டர் ஆட்டம்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி. சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் IR அப்சார்ப்ஷன். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு IR வந்து ஆக்டிவாக இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு IR பேட்டர்னே நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ மாலிகுல்ஸ் பிஹேவ்ஸ் லைக் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இது இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, மாலிகுல்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஆட்டம்ஸ் கனெக்டட் பை பாண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். when IR எனர்ஜி எப்போ அப்சர்வ் பண்ணுதோ பாண்ட்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. கண்டிஷன் என்னவா இருக்கணும், மஸ்ட் ஹேவ் சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். இந்த கண்டிஷனை மட்டும் மறக்கவே கூடாது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனுங்கிறது சேஞ்ச் இன் பாண்ட் லென்த்.
along bond axis. இதோடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். சிமெட்ரிக்ல பார்த்தீங்கன்னா போத் ஆட்டம்ஸ் மூவ் ஈக்குவலி, ரெண்டு ஆட்டம்ஸும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். அசிமெட்ரிக்ல ஒரு ஆட்டம் ஒரு டைரக்ஷன்ல, இன்னொரு ஆட்டம் வேற ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அது அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். அதே மாதிரி இதோடைய முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கர் பாண்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு தான் அதோடைய பீக்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இதே லைட்டர் ஆட்டம்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சிஹெச் அப்சர்வ்ஸ் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் சி சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் ஹெச் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த பக்கம் அப்சர்வ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க. சி சிங்கிள் பாண்ட் ஹெச் அப்படிங்கிறது ஸ்ட்ராங். ஓகே, ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதுன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். சி சிங்கிள் பாண்ட் சி அப்படிங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். ஓகே, அதே மாதிரி சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்ல அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. இன் சம் மாலிகூல்ஸ் லைக் CO2 IR வந்து ஆக்டிவா இருக்கும். எல்லா சிமெட்ரிக் மாலிகூல்ஸ்லயும் இருக்காது, ஒரு சில மாலிகூல்ஸ்ல மட்டும்தான். அந்த ஒரு சில மாலிகூல்ஸும் டைபோல் மொமெண்ட் வந்து சேஞ்ச் இருக்கணும். சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச், ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லாட்டியும் லைட்டா ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் அங்கே வந்து IR ஆக்டிவா நம்ம பார்க்க முடியும். இதே அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்ல சேஞ்ச் இன் டைபோல் மொமெண்ட் கண்டிப்பா இருக்கும் அசிமெட்ரிக் மாலிகூல்ஸ்ல. ஓகே, இப்போ சிமெட்ரிக் பெண்டிங்னா பார்த்துக்கோங்க, இது லோ எனர்ஜி வைப்ரேஷன். அதே அசிமெட்ரிக் பெண்டிங்ல டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் இருக்கிறனால இங்க வந்துட்டு பெண்டிங்லையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா IR வந்து ஆக்டிவ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் சொல்லிட்டோம். பெண்டிங் வைப்ரேஷன். பெண்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் பாண்ட் ஆங்கிள். அங்கே நம்ம என்ன சொன்னோம்னா பாண்ட் லென்த்தை பற்றி சொன்னோம். ஸ்ட்ரெச்சிங்ல இங்கே வந்து பாண்ட் ஆங்கிள். இங்கே வந்து லோ எனர்ஜி தென் ஸ்ட்ரெச்சிங். டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசரிங், ராக்கிங். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் பார்த்தோம். ஸோ பெண்டிங் வைப்ரேஷனில் என்ன அப்படின்னா பாண்ட் ஆங்கிளில் சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அங்கே பெண்டிங் வைப்ரேஷன் நம்ம சொல்கிறோம். சேஞ்ச் இன் பாண்ட் ஆங்கிள். லோ எனர்ஜி தென் ஸ்ட்ரெச்சிங். இதுக்கு வந்து கம்மியான எனர்ஜி இருந்தாலே போதும். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசரிங், ராக்கிங், வேகிங், ட்விஸ்டிங். இதோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெக்கர்ஸ் லெஸ் எனர்ஜி. இதுதான் முக்கியமான கான்செப்ட். தென் ஸ்ட்ரெச்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலேஷன். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்கமிங் ரேடியேஷன், அதுதான் முக்கியமாக பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பாண்ட் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மியூங்கிறது ரெடியூஸ்டு மாஸ். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாடி ப்ராப்ளம் ரெடியூஸ்டு டு சிங்கிள் பாடி ப்ராப்ளம், அதுதான் ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்ட். ஓகே, இங்கே சேம் ஆஸ் இட் இஸ் அதே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பாடி ப்ராப்ளம், 2 பாடினா இப்போ ஒரு மாலிகுல் 2 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆட்டமை வந்து நம்ம சிங்கிள் ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்ட் படி நம்ம மியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கேன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸ்ட்ராங் பாண்ட் அப்படிங்கிறப்போ ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்டுங்கிறப்ப ஹை ஃப்ரீக்வன்சியில தான் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரியான மாலிகுல்ஸை. ஹெவி ஆட்டம்ஸ் அப்படிங்கிறப்போ லோ ஃப்ரீக்வன்சி. ஸ்ட்ராங் பாண்டு, ஹெவி ஆட்டம்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம எங்கெங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ OH அப்படிங்கிறது ஆல்கஹால் கீழே வரக்கூடியது. ஸோ 3200 to 3600 இது ப்ராடாக நம்மளுக்கு இருக்கும் அந்த பேட்டர்னில். NH அமீன் 3300 to 3500. CH அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். C டபுள் பாண்ட் O கார்பனைல் காம்பவுண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே. C டபுள் பாண்ட் C அல்கின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் பேட்டர்ன். அந்த பேட்டர்னோட நம்மளுக்கு வந்த மாலிகுலை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எங்கெங்கே வந்து பீக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஹவு டு ஐடென்டிஃபை ஸ்ட்ராங் பாண்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராங் பாண்ட்? ஸ்ட்ராங் பாண்ட் நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ராங் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாண்ட் இஸ் த பாண்ட். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஹை பாண்ட் எனர்ஜி. ஹை பாண்ட் எனர்ஜி இருக்கணும். இட் சுட் பி ஹார்ட் டு பிரேக். அதே மாதிரி ஹேஸ் ஹை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டும் அதிகமாக இருக்கணும். இட் ஷார்ட்டர் அண்ட் மோர் ஸ்டேபிள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்ட் இஸ் ஈக்குவல் டு டைட் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ரொம்ப டைட் அட்ராக்ஷன்னா என்ன சொல்றதுன்னா ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை தான் நம்ம டைட் அட்ராக்ஷன் நம்ம சொல்றோம். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா போலார் பாண்ட்ஸ், நான் போலார் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லலாம். போலார் பாண்ட்ஸ்ல பாருங்க, இப்போ C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் ஓல இங்க பீக்ஸ் இருக்க மாதிரி இருக்கா? நான் போலார் மாலிகூல்ஸ்ல பாருங்களேன், எந்த பீக்ஸும் இல்லாம சிலது ஃபிளாட்டா இருக்கு.
அப்படின்னா ஐஆர் வந்து எங்கே ஆக்டிவாக இருக்கும், போலார் பாண்ட்ஸில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வீக்கர் பாண்ட்ஸில் லோயர் அப்சார்பன்ஸாக இருக்கனால இங்கே வந்து ஆக்டிவாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்ட்ராங் பாண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பாண்ட் எனர்ஜி, ஷார்ட் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு ஆட்டமும். அதனால் வந்து ஹை பாண்ட் எனர்ஜி தேவைப்படுது அதை வைப்ரேட் பண்ணுறதுக்கு. ஹை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். வைப்ரேட் அட் ஹை ஃப்ரீக்வன்சி, அப்பியர்ஸ் அட் ஹையர் வேவ் நம்பர். ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுதுன்னா வேவ் நம்பர் வந்து ஹையர் ரீஜியனில் தான் இருக்கும் ஐஆர் ஸ்பெக்ட்ரத்தில். எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம், OH பாண்ட் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி C டபுள் பாண்ட் O, இதுவும் ஸ்ட்ராங் டபுள் பாண்டு. C ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N, வெரி ஸ்ட்ராங் ட்ரிபிள் பாண்டு அப்படிங்கிறது, வெரி ஸ்ட்ராங் ட்ரிபிள் பாண்டில். இதோட ஆர்டர் சொல்லணும்னா ட்ரிபிள் பாண்ட் கிரேட்டர் தென் டபுள் பாண்ட் கிரேட்டர் தென் சிங்கிள் பாண்ட். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ வீக் பாண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் எனர்ஜி தான் நம்ம வீக் பாண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஈஸியராக பிரேக் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கம்மி. இது அதோட ஆப்போசிட்டை அப்படியே நம்ம சொல்லணும். ஓகே, அதே மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா வீக் பாண்ட் லூஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்கஸ் பண்ணதை இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் வித் ஹை கே, ஹை ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். வீக் பாண்ட்ஸ் வித் லோ கே, லோ ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். அதே மாதிரி ஹெவி ஆட்டம்ஸ் ஹையர் மியூ, ஹையர் ரெடியூஸ்டு மாஸ், லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். லைட் ஆட்டம்ஸ் லோயர் மியூ அப்படிங்கிறப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு இருக்கும். இப்படியே ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் பார்த்துக்கோங்க. O சிங்கிள் பாண்ட் H வெரி ஸ்ட்ராங், லைட் ஆட்டம்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராங் பாண்ட். ஐஆர் பொசிஷனில் பாருங்கள், இது இருக்க ப்ராடாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வெரி ஹை. அதே மாதிரி C டபுள் பாண்ட் O, இதுவும் ஸ்ட்ராங்கு தான். இது வந்து டபுள் பாண்டில் இது ஸ்ட்ராங்கு, இதுவும் ஹை. அதே மாதிரி C சிங்கிள் பாண்ட் H வந்துட்டு மாடரேட், லைட் ஆட்டம்ஸ். இதுவும் ஐஆர் பொசிஷன் வந்து ஹை. C சிங்கிள் பாண்ட் C வீக், C சிங்கிள் பாண்ட் BR வீக், இது ஹெவி ஆட்டம்ஸ். இதே மாதிரி இது சிங்கிள் பாண்டில் இது லோ, இது வெரி லோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன ஃபீல்டுலலாம் இதை அப்ளை பண்ணுறாங்கன்றத நம்ம மோராலஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டீட்டெயில்டாக அக்ரிகல்ச்சரில் சாயில் டெஸ்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், நம்ம என்ன இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஏதாவது ஒரு டையோ இல்லை ஃபேக்ட்ரிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மூலிமா அனலைஸ் பண்ண முடியும். பாலிமர் பேஸ்டு மெட்டீரியல்ஸை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபோரன்சிக் சயின்ஸில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், அன்னோன் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கன்னா அதையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார்மசூட்டிக்கலில் புதுசாக ட்ரக் ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த ஒரு இதை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸில் பொல்யூட்டட் லெவல் என்ன அளவுக்கு இருக்குது ஏர்லேயும் சரி வாட்டர்லேயும் சரி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து சாம்பிள்ஸ் கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். மெடிக்கல் ஃபீல்டில் என்ன அப்படின்னா பயோமாலிகுல்ஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும். டிசீஸ் வந்துட்டு நம்ம டயக்னைஸ் பண்ணலாம். ஓகே, நாட் கியூர், இட் கேன் பி டயக்னைஸ்ட். ஓகே, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஃபுட்டில் ஏதாவது அடல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி கம்ப்ளீட்டாக இதில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த இதில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.